ஷேர் மார்க்கெட்ல போட்டு தான் எங்க குடும்ப பணக்காரனாச்சுங்கிறவங்க யாரா இருக்கீங்களான்னு? உங்க சைடுல ஷேர் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டு தான் நாங்க பணக்காரங்க ஆனோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ்நாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ பணம் போட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டதை விட தங்கத்திலையும் நிலத்திலையும் பணம் போட்டு நிலைநிறுத்திக்கிட்ட குடும்பங்கள் தான் அதிகம். நம்ம வீடுகளே அதுதான். சோ அந்த ஷோல உட்கார்ந்துருக்கவங்க வேணா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா இந்தியால மொத்தம் 5.5 கோடி பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 5.5 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ண ஏஇஎம் எவ்வளவு தெரியுங்களா? 75 லட்சம் கோடி ரூபாய். லாஸ்ட் 30 இயர்ஸ் டேட்டா படி நிலமும் தங்கமும் கொடுத்த ரிட்டர்ன் 9 to 10% தான். ஆனா 1995ல ஆரம்பிச்ச ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் 18 to 19% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ நீங்க நினைக்கலாம் 8 to 9% தானே அதிகமா ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு. ஆனா அது சாதா ரிட்டர்ன் இல்லைங்க, அது ஒரு காம்பவுண்டட் ரிட்டர்ன். சோ இந்த காம்பவுண்டட் ரிட்டர்ன் படி பாத்தீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் கோல்ட்லயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 15 to 20 lakhs ஆயிருக்கும். அதுவே இந்த ஃபிளெக்ஸி கேப்ல ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதே இந்த 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.9 crores ஆயிருக்கும். சோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, கோல்டா, லேண்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸான்னு. சோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.